ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிலேருந்து நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா 2015 ரிலீஸ் ஆனது. இந்த ட்ராமா அப்லோட் பண்ணுறதுனால என்னோட சேனலுக்கு பெருசாக வியூஸ் போகுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு கான்செப்ட். ஸ்கூலில் நடக்கக்கூடிய வயலன்ஸு, அப்புறம் புல்லிங்கு, இதை பற்றி அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், ஒரு டீச்சர் எப்படி இருக்கக்கூடாது, அண்ட் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஸ்கூலை காப்பாற்றுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராமாவும் நம்மளோட சேனலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தோம்ல வென் த ஃபோன் ரிங்ஸு, அது 2 வீக்ஸுக்கு ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ட்ராமா பார்க்கலாம். அது ரிலீஸ் ஆனோன்னா உடனே நான் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு ஸ்டூடெண்ட் தான். பட் பார்ட் டைமாக அந்த டெலிவரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பிளேஸுக்கு தான் டெலிவரிக்காக வந்திருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார் ப்ரைவேட்டாக கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. கேட்குறாங்க, நீங்கள் சீக்கிரமாகவே இங்கேருந்து போக போகிறீங்களா அப்படின்ட்டு. இவரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் இப்போ தான் நல்லா படிச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளேயும் நீங்கள் போனால் எப்படி அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு பதிலாக இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த டைம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். யார் ஆர்டர் பண்ணது அப்படின்னு. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த சார் கேட்குறாங்க, அம்மா நீ யாருப்பா அப்படின்னு. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் இந்த மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. ஓ நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா, சரி இந்தா நீயுமே இந்த நோட்ஸை வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மற்ற ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, சார் கொடுக்காதீங்க, அது அன்ஃபேர் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவே ஒரு மாதிரி பார்க்குறா. இதுக்கப்புறமா அந்த சார் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்லை, ஸோ நம்ம பார்ட்டி பண்ணலாமா அப்படின்ட்டு. சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி இவளோட பர்த்டே, நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிடுது. அங்கேருந்து போகிறாரு. அந்த பொண்ணுங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இவரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்மளை கூப்பிடுதுங்களாம் பாரு அப்படின்னு. சரிப்பா நல்லா ஃபன் பண்ணிவிட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா வெளியே வராரு. பின்னாடியே ஒரு பொண்ணு வந்துட்டுருக்கா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கை கொடுக்க போகும்போது அந்த பொண்ணு அப்படியே குனிஞ்சு வணக்கம்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக இவங்க கிட்ட படிக்கிறாங்க. பட் இவருக்குன்னு ஒரு மரியாதை பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் வச்சுருந்துருப்பான் போல். அது எப்படா வெந்து முடிக்கும் அப்படின்னே நின்றுட்டு இருக்கான். டைம் வேறு ஆகுது. சரி இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுக்கிறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அதுலேருந்து ஒரே ஒரு நோட்டை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டுருக்கான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணா இல்லை பையனான்றதே தெரியல. ஹீரோ மேலே அந்த பேக் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ரொம்ப அசால்ட்டாக நின்றுட்டுருக்காப்புல. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட முட்டாள் குழு வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் போல். ஆமாம், நீ எதுக்கு அவங்கள பார்த்து பயந்துட்டுருக்க, அந்தளவுக்கு அவனுக்கு பயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். அவங்களோட ஸ்டாப்பிங் வந்தோடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த 3 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவன் கூப்பிடும்போது ஹீரோட பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் மிதிச்சு போக சொல்கிறான், போ போ அப்படின்னு. இந்த குழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருப்பான். அவனோட மண்டையை பாருங்களேன், கரடி மண்டை மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இவனை நம்ம கரடி மண்டையன்னே வச்சுக்கரலாம். ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா காசெல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து கொடுக்குறான், நீங்கள் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு. இந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கான், போடா போய் சிகரெட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த லூசு பையன் சிகரெட்டெல்லாம் குடிப்பான் போல். ஸோ பேக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து அவன் வாயில் வச்சுட்டு ஹீரோட வாயிலையும் பார்த்தீங்கன்னா வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து போகிறானா, நான் ஒன்றும் உங்ககிட்டேருந்து இந்த காசை எடுத்துக்கரல, கடனாக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்காம அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் கேம்பஸில் ஒரு டீச்சரை காட்டுறாங்க. அறக்க பறக்க ஓடி வந்துட்டுருக்காப்புல. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜங்கு. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே இந்த ஸ்கூலில். ஸோ ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க அண்ட் நிறைய தப்பெல்லாம் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, கண்டும் காணாத மாதிரி இருங்க, அப்போ தான் நீங்கள் வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போதே இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃபை உட்கார வச்சு, அதாவது ஜங்கை உட்கார வச்சு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் 2க்கு போயிட்டு ஹோம் டீச்சராக இருங்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா சரி என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஜங்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தினுசாக இருக்குது. சில பிள்ளைங்க உட்காந்து பொறுப்பாக படிக்குதுங்க, சிலது பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். சில 2 பேர் பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்செல்லாம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஒருத்தவன் பேக்குக்குள்ளே போய் தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் வச்சு நம்ம எப்பரா குப்பை கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு இருக்கு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்கடான்னு சொல்லி பார்க்குறானுங்க. ஒருத்தவன் கூட மதிக்கலை. ஸோ இவ ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு புக்கு தூக்கி டம்முன்னு போடுறாளா. அப்போ தான் எல்லாரும் கொஞ்சம் பார்க்குறாங்க. நான் தான் உங்களோட கிளாஸ் டீச்சர், நான் சொல்கிறத கொஞ்சமாவது கவனிங்கடா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலை தான் காட்டுறாங்க. காலையில் வந்து அந்த கரடி மண்டையை நம்ம ஹீரோட வாயில் சிகரெட்டெல்லாம் வச்சுருந்துருப்பான்ல, அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லூசு பையன் ஃபோட்டோ எடுத்து இந்த பிரின்சிபலுக்கே வந்து சென்ட் பண்ணிட்டான். ஸோ அதை இந்தம்மா பார்த்தீங்கன்னா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு. இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு. ஆனால் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிரின்சிபல் போல். ஆனால் இவங்களோட ஃபேஸ் யாருன்னு தெரிலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டாஃப் இருப்பார். அதாவது பசங்க வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவர் கையில் இந்த ஃபோட்டோஸை கொடுக்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பவும் கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அந்த 3 பேர் கொண்ட முட்டாள் குழு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளாஸ் ரூம்க்குலாம் என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அதில் அந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா கால் மேலே காலெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கானா. ஜங்கு வந்து கிளாஸ் லீடர் கிட்ட கேட்குறாங்க, இவங்க 3 பேரும் ஏன் லேட்டாக வராங்க அப்படின்னு. அப்போ அந்த கரடி மண்டை வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் லேட்டாக வந்ததுக்கு தான் என்கிட்ட இருந்து ஃபீஸ் எல்லாம் அவன் வாங்கினான்ல, அவனோட டியூட்டியாக அவன் கரெக்டாக தானே பார்க்குறான் அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பபிள் காமை போய் துப்பிட்டு வா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அவனோட பெஞ்சுக்கு கீழே ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. ஏய் எந்திரிடா அப்படின்ற மாதிரி சொன்னா. இவன் பார்த்தீங்கன்னா காதிலே வாங்காம தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பிடி சார் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேறு பார்த்து கொஞ்சம் பீதியாகிற மாதிரி தான் தெரியுது. மேம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு, நீங்கள் உங்கள் பேக் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அம்மா கேட்குது, அம்மா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் வந்து அந்த பேக்கை செக் பண்ணணும், பேக் எல்லாத்தையுமே எடுத்து மேலே வைங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் எடுத்து அவன் பபிள் கம் கீழே ஒட்டி வச்சுருந்துருப்பான்ல, அதில் வந்து ஒட்டி வச்சிடுறான். கரெக்டாக இந்த பிடி சார் பார்த்தீங்கன்னா அவனை தான் கூப்பிட்றோம், பேக் எடுத்துட்டீங்க வா அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு கூப்பிட்றாரு. அவனோட பேர் பார்த்தீங்கன்னா நாம்சூன்னு. டே நீ போயிட்டு இவனோட டெஸ்கை செக் பண்ணு அப்படின்னு. இல்லை நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு ஜங்கு சொல்லும்போது, நீங்கள் இந்த பேக்கை செக் பண்ணுங்க, அவன் போயிட்டு அந்த டெஸ்கை செக் பண்ணட்டும் அப்படின்னு. சீக்கிரம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்குள்ளே கையை விட்டு பார்க்குறான். எதுவுமே இல்லை அப்படின்னு. எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனோட கைப்பட்டு அந்த சிகரெட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இந்த கரடி மண்டையனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் என் பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா நாம்சூனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் புரியல என்னடா நடக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த பிடி சார் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இது நீங்கள் தானே அப்படின்னு. இல்லையே நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த கரடி மண்டையன் சொல்லிட்டு இருக்கானா. இந்த ஷூஸ் வந்துட்டு நீங்கள் தானே போட்டிருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே பண்ணீங்க, உங்களுக்கு 20 மினிட்ஸ் தரேன், ஸோ நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. என்னெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கரடி மண்டையை வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ எழுதி கொடுக்க மாட்டியா, அப்போது உங்கள் அம்மா இங்கே வந்தால் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அம்மான்னு சொன்னோன்னே அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். இந்த பிடிஎஸ் சார் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நாம்சூனை மட்டும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீனும் அந்த கரடி மண்டையன் தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன அவனுக்கு பயப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டபனாக பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். சரிப்போ போய் அந்த ஆஃபீஸில் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஜங்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நீ இல்லை, நீ ஸ்மோக் பண்ணியா, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போனா எல்லா உண்மையுமே சொல்லுடா, இல்லைன்னா உன்னை வந்துட்டு ஸ்கூலில் வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். என்ன மேம் அந்த அளவுக்கு மோசமாவா நம்மளோட சிஸ்டம் இருக்குது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த கரடி மண்டையனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஏன்
நான் என்னத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், என்கிட்டேருந்து காசு வாங்கினியே அதையா, இல்லை நீ ஸ்மோக் பண்ணதையா அப்படின்னு. என்னடா எப்படி சண்டை போடணும் அப்படின்ற விஷயங்கள் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்க, பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட போடா இவனே அப்படின்ட்டு தான் அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பிரச்சனைனால நாம்சோனை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்னு. இந்த ஸ்கூலில் வந்து டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே தான் வந்துட்டுருக்கா. அவங்க வந்து ஃப்ரெண்டு போல். ஸோ ஏதோ ஒரு மெடிசன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கா. கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறா. ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. நான் வந்துட்டு அவங்களோட கிளாஸ் டீச்சர். ஸோ நான் இந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி இந்த ஸ்கூலை விட்டு தூக்கி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறது, அது வந்துட்டு கரெக்ட் கிடையாது அப்படின்னு. நாம்சூன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பரவாயில்லையே, நம்ம சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பதட்டத்தோடு அப்படியே வெளியே வந்து அந்த கதவு கிட்ட நின்றுட்டுருக்காளா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு வருது. அவள் பயந்தே போயிடுறா. இதுக்கப்புறம் அந்த பிடிஏ வாத்தியார் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தப்பு பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்றதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அப்படி. சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. இது எல்லாத்தையுமே நாம்சனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. இந்த கிளாஸ் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் லீடராக இருப்பான். அவங்ககிட்ட இந்த கரடி மண்டையை கேட்குறான், நீ ஏன் இன்னைக்கு என்கிட்ட அந்த ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணலை லேட்டாக வந்ததுக்கு அப்படின்னு. கொடுக்கணும்னா கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்கிட்ட காசு இல்லை, நான் இவங்ககிட்ட வாங்கி தரேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு கண்ணாடி பையன் இருக்கான். அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. கன்னத்தில் சப்புன்னு அறியறானுங்க. காசு கொடு காசு கொடு கொடு கொடுன்னு. அவனை பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கான், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. இதனால இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ ஒரு காமிக் புக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி அடிச்சிட்ருக்கான் அந்த பையன் மேலே. அதாவது அந்த கண்ணாடி பையனை அடிச்சிருந்துருப்பான்ல அந்த பையன் மேலே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பையன்ட்டு வந்து கேட்டுட்ருக்கான், நான் இந்த பாட்டு வந்து முடிச்சிட்டேன், உங்ககிட்ட அடுத்த பாட்டு இருக்கா அப்படின்னு. அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான்னா. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்கான், நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரியுதா அப்படின்னு. அப்போ உங்ககிட்ட அந்த பாட்டு இருக்காப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் கட்டுப்பாயை அடிக்க வரானா. அப்போது அந்த கரடி மண்டையை அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிக்க வரானா. அப்போ அந்த கரடி மண்டையை பார்த்தீங்கன்னா தடுக்கிறான். வீடு அப்புறமாட்டி பார்த்துக்கறலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்கை தான் கட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு வந்து அந்த கண்ணாடியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் என்னோட ஃபஸ்ட்டு கிளாஸு, ஸோ நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. பயங்கரமாக பாடம்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கானா. ஸோ அவள் டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவனை எழுப்புடா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் ஆகிட்டுருக்கானா. டேய் எந்திரிடா அங்கே பாருடா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலெல்லாம் கீழே போட்டுட்டு உட்காந்துட்ருக்கானா. திரும்பவும் அவள் கிளாஸ் எடுக்க போகும்போது இவனுக்கு போர் அடிக்குதா என்னன்றது தெரில, ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான். இவங்க பார்த்தீங்கன்னா வெறியாகிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஃபோனை கூட கிளாஸ் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உனக்கு தெரியாதா? நான் யூஸ் பண்ணலையே, ஜஸ்ட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏண்டா ரெண்டுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது, கூடுறா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்க அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அங்கேருந்து பிடிங்கிட்டு போகிறாங்களா. இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிட்டு இருக்கான், ஃபோனை கொடு கொடு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க, யாராவது வந்து இவனை ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்னு. ஆனால் ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சே வரவே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கிட்டு அப்படியே திமுறா உட்காந்துட்ருக்கான். என்னதான் இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஒரு டீச்சர் தானே, இது ஒரு அவமானம் தானே. ஸோ டக்குன்னு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டீச்சரையே புள்ளி பண்ணுறாங்க. டீச்சர் கூட பார்க்காம இடிச்சிட்டெல்லாம் போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமும் வந்துடுது. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லைன் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த கரடி மண்டைனா அந்த 2 மற்ற பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் இருக்கிறவனை பிடிச்சி இழுத்துட்டு அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க முன்னாடி போகிறானுங்க. டேய் உனக்கு அறிவில்லையா, எதுக்கு லைனை கட் பண்ணிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு. நான் ஒன்றும் அந்த மாதிரி கட் பண்ணலையே, நீங்கள் ஏன் என்கிட்டயே பிரச்சனை பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. உங்கள் அம்மாவுக்கு நீ இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவ, அவங்களுக்கு நான் கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் தான் அம்மான்னு சொன்னாலே பயங்கர டென்ஷன் ஆயிடுவானே. கெட்ட வார்த்தையில் இவங்களை பார்த்தீங்கன்னா திட்டிடுறான். நான் ஒன்றும் சாப்பிடலை, போதுமா அப்படின்னு. இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஒரு டீச்சர் தானே, என்னையவே வந்து ஏன் நோண்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ நீ என்ன சொன்னியோ அதை திரும்ப சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அப்படியே எகிரிட்டு வந்துட்டு இருக்கானா. கன்னத்திலேயே ஒரு அறையை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க.
இந்த கரடி மண்டையும் சும்மா விட்டுருவானா? ஸோ பயங்கர வெறியாகி அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடிக்க போகும்போது கரெக்டாக நாம்சூன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தடுத்து விட்டுட்ருக்கான். போதும் நிறுத்துறியா அப்படின்னு. டேய் நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படின்ட்டு அவங்கிட்ட சண்டைக்கு போகும்போது கரெக்டாக அந்த பிடிஏ சார் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. என்னடா நடக்குது, திரும்பவும் நீங்களாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே தெரிய வருது. அவங்க கேட்குறாங்க, நீ அவனை அடிச்சிட்டியா அப்படி இப்படின்னு. எனக்கு அவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்றது தான் புரியல, அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூம் 2 தான் காட்டுறாங்க. எல்லாம் ஒரு ஒரு தினசாக தான் இருக்குது. அதில் ஒருத்தவன் குண்டா இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேண்டெல்லாம் கழட்டிட்டு ஒரு மாதிரி வியர்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜங்கு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு. அந்த கரடி மண்டையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அவங்க எங்கே இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அவன் ஃபோனை வந்து என்கிட்ட வாங்க சொல்லு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவன் வந்து கூப்பிட்றான். காலையில் நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நானுமே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஜங்கை பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸிபல் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கலாம், அவன் மேலே எப்படி நீ வன்மத்தை காட்டலாம் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருக்கிறாங்களா. நான் வந்துட்டு எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு. ஏம்மா உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி பேசு அப்படின்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா அவனோட சைடை பற்றி நான் தெரிஞ்சுக்காம நான் பேசுகிறது தப்பு தானே அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறாங்க. ஓ நீ வந்துட்டு இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு தகுதியானவன் நினைக்கிறியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நீ தான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ட்டு. இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. இதுக்கப்புறம் அந்த பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் விட்டுட்ருக்காங்க. அதாவது இவங்களோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மார்க்கில் ரொம்பவே வந்துட்டு கீழே போயிடுச்சாம்மா. ஸோ டிசிப்ளின்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் ஸ்கூலை விட்டு தூக்கிடுவோம், அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா கிளாஸ் ரூமில் ஜங்க காட்டுறாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கிளாஸோட லீடரை வந்துட்டு செலக்ட் பண்ணணும், யாராவது வாலண்டியராக வரீங்களா அப்படின்ட்டு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் கை தூக்குறா. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சஜஷன் பண்ணுறாங்க, இவங்க லீடர் ஆனால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேருமே சொல்லி விட்டுறா. ஸோ அவங்க எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து நிற்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் இதுலேருந்து பின் வாங்குறேன் அப்படின்ட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. திரும்பவும் நம்ம இந்த ஓட்டிங்கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி போர்டில் பார்த்தீங்கன்னா எழுதி போட்டுட்ருக்காங்க. அந்த டைம் தான் இந்த கரடி மண்டையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தோ கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். பேக்லாம் எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஜங்கிக்கிட்ட தான் போயிட்டுருக்கான். என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ அந்த போர்டில் எழுதியிருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வந்துருந்துருப்பான். என்ன நினச்சான்னு தெரில. நான் வந்துட்டு நாம்சூனுக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ இவன் சொன்னதுக்கு அப்புறமா நாம்சூன் தான் இதுக்கப்புறமா பிரசிடெண்ட்டாக இருக்கணும், அதாவது கிளாஸ் லீடராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ ஜங்கு வந்து சொல்கிறாங்க, வேறு ஆப்ஷனே இல்லை, நீ தப்பா இருக்கணும். அதாவது இவங்க கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா 2 லீடர் இருப்பாங்க. அதான் ஒரு பொண்ணு வாலண்டியராக கை தூக்கியிருப்பாளே, அவளோட பேர் பார்த்தீங்கன்னா சாங்கு, அப்புறம் நம்ம ஹீரோ. இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. சில பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாளைக்கு கலெக்ட் பண்ணி வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோட கையில் கொடுத்துட்ருக்கா. எனக்கு டைம் இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடு, எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாத, என்னோட ஸ்டடீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு லீடர் ஆனாலாமா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதி ஒட்டியிருக்கானுங்க. அதாவது ஆவரேஜாக இந்த ஃபெயில் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈவினிங் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க போல். அதை பார்த்து இவன் நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காள். அப்படி என்னத்தை பார்த்துட்டு போகிறா அப்படின்ட்டு நாம்சூனும் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறான். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே ஈவினிங் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இருக்கார் போல், அதுவும் அவர் சரியான குடிகாரர் போல். ஸோ குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் காலையில் இந்த ஸ்கூல் கேம்பஸை தான் காட்டுறாங்க. அதாவது அட்மிஷன் தான் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே வந்துட்டு அந்த இடத்துக்கு போக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு கண்ணாடி பையன் பார்த்தீங்கன்னா பவுச்சுக்குள்ளே எதையோ போட்டுட்ருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கரடி மண்டையம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். கிளாஸ் டீச்சர் வந்து உன்னை வர சொன்னாங்க, ஸோ நீ போயிட்டு மீட் பண்ண மியூசிக் ரூமில் அப்படின்னு. என்ன கிளாஸ் லீடரா ஆக்ட் பண்ணுறியோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பையனை பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். எனக்கு காசு வேணும், காசு கொடு, எனக்கு காசு கொடு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டு நீ வந்துட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்டா, நீ எனக்கு பதிலாக பே பண்ண போறியா என்ன?
நான் எதுக்கு உன்னை கிளாஸ் லீடராக ஓட் போட்டேன்னு தெரியுமா? ஏன்னா நான் லேட் ஆகிறதுக்கான ஃபீஸ் எல்லாத்தையுமே நீ தான் வந்துட்டு பே பண்ணும் அப்படின்னு. அப்படியா? நான் வேணா காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி உன்னை எழுப்பி விட்றேன் அப்படின்னு. நீ நானும் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லையே, நீ எதுக்கு என்னை எழுப்பி விடணும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்ருக்கான். இதுக்கப்புறமா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சாரை காமிச்சிருப்பாங்கள்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு தான் வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம் பேட்ச் எல்லாத்தையுமே ஒழுங்காக மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நான் ஒன்றும் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு. இவர் அப்படியே பார்க்குறாரு, எனக்கும் தெரியுதுமா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, ஸ்கூல் கிரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. ஓ அப்படியா? ஆ, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் யார், யாரோட அப்பா நீங்கள், எனக்கு உங்களை ஞாபகமே இல்லையே அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறாரு. என்னை பார்த்தா அப்பா மாதிரியாவா இருக்கு? சரி, நீங்கள் வந்து கொரியன் லாங்குவேஜ் தான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன தரலையா அப்படின்னு. சாரிங்க, எனக்கு தெரிலங்க, நீங்கள் யாரோட அப்பானே எனக்கு தெரிலங்க அப்படின்ட்டு. ஐயோ சாவடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ எங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு. எங்கள் கிரேட்ஸை நாங்கள் இன்னுமே வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு சாரை வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். அவரோட பேர் தான் காங்சங். எல்லோரும் வந்துட்டு கையை தட்டுங்க அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க. இவனும் எந்திரிச்சு சிரிச்சுட்டு ஹாயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரின்ஸிபல் வந்து சொல்லிகிட்டு இருக்கு, எங்களோட ஸ்கூல் கேம்பஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும், வாங்களே போய் சுற்றி பார்க்கலாம், வருங்காலத்தில் நீங்கள் இங்கே தானே படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவரை போட்டு தான் முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை ஹீரோயின் பார்க்குறாம, யார் இவன் ஃபேமஸான ஆள் அப்படின்னு. அட, இவர் ரொம்ப ஃபேமஸான ஆன்லைன் டியூட்டர்ப்பா, அதுவும் கொரியன் லாங்குவேஜுக்கு தான் எடுப்பார் அப்படின்னு. எது கொரியன் லாங்குவேஜா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இருக்கு. அம்மா நம்ம ஹீரோ அப்புறம் அந்த கரடி மண்டையை 2 பேர்த்தி தான் காட்டுறாங்க. என்னடா ரொம்ப திமுறா அப்படின்ட்டு கண்ணத்துலேயே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுக்கு. நீ இந்த கிளாஸ் பசங்க முன்னாடியே என்னை எதிர்த்து பேசுகிறனால நீ பெரிய இவன் நினைப்போ அப்படின்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளியெல்லாம் விட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த காங்க தான் காட்டுறாங்க. சரி ஓகே, நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு இவரும் பார்த்தீங்கன்னா மாடிப்படியில் ஏறி போகிறாரு. அதே சமயம் இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் தான் நீங்களாம் படிக்க போகிறீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே வந்து விழுகுது. எல்லாரும் பயந்துடுறாங்க. பிடிஏ சாரு, வாய்ஸ் பிரின்சிபல் அப்புறம் மற்ற ஸ்டாஃப் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. மற்ற எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ரவுடி மாதிரி இருக்கா, இவங்க எப்படி ஒழுங்கான ஸ்டடீஸை கொடுப்பாங்க, எஜுகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு எல்லா ஸ்டாஃபுமே ஓடி வந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கான். அந்த கரடி மண்டையனை காணோம். ஒன்னான தாண்ட ரொம்ப பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த பிடிஏ சார் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குது, இதை கண்டினியூ பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக அல்டிமேட்டாகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.